நேயர்களே, இன்றைய ஜோதிட ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறது பங்குனி மாதத்தில் புதிய வீட்டுக்கான பத்திரப்பதிவு செய்யலாமா, கிரகப்பிரவேசம் பதிவு செய்யலாமான்னு கேட்குறாங்க. பத்திரப்பதிவு செய்யலாம், அதில் எந்த தவறும் இல்லை. கிரகப்பிரவேசம் பங்குனியில் செய்ய வேண்டாம். சித்திரை பிறக்கட்டும், பங்குனியில் கிரகப்பிரவேசம் தவிர மற்ற எல்லா சுப நிகழ்வுகளும் பண்ணலாம். பொதுவாக ஆடி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம் இந்த 3 மாதங்களிலும் கிரகப்பிரவேசம் பண்ணுறது தவிர்ப்பது நல்லது. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் மன்னிக்கவும் மார்கழி மாதத்தில் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி ஆடி மாதத்தில் ஏன் பண்ணக்கூடாதுன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அதே மாதிரி ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனியில் பண்ண மாட்டாங்கன்னா, அப்போ வந்து பங்குனியில் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம். அப்போது நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிங்கன்னா அப்போ வந்து தொடர்ந்து செலவினங்கள் அந்த வீட்டில் அதிகமாகிட்டே இருக்கும். அங்கே நிம்மதியாக தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அதீத செலவுகளாகும். ஃபஸ்ட் திங்கு. ஆடி மாதம் ஏன் பண்ணக்கூடாதுன்னா காரகோ பாவக நாஸ்தி. ஸோ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது காரகோ பாவக நாஸ்தி மாதிரி. ஸோ காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்துல சூரியன் போகும்போது பண்ணால் அதுவும் ஒரு நிம்மதியை கொடுக்காது, சந்தோஷத்துக்கு கொடுக்காது. 9ஆம் வீட்டில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா 9ஆம் இடத்துல நீங்கள் பண்ணும் பொழுது பொதுவாகவே மார்கழி மாதத்தில் மார்கழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசு ராசியில் பயணிப்பார். ஸோ காலபுருஷனுக்கு அவர் 12ஆம் வீட்டு அதிபதியும் கூட, அதனால் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு லாஜிக்காக தான் அந்த காலத்தில் வச்சாங்க. ஸோ அந்த மாதங்களை தவிர மற்ற மாதங்களில் நீங்கள் பண்ணுவது சிறப்பு. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.